ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய அந்த அச்சீடு ஸ்க்ரீன் சரிங்களா. ஸோ இந்த ஸ்க்ரீனுக்கு வரும்போது மட்டும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து என்னன்னா, இந்த ப்ளூ கலர் இந்த அச்சீடு அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பா பார்க்க வேண்டியது சரிங்களா. இந்த அச்சீடுன்ற ஆப்ஷன் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமாட்டு தான் உங்களுக்கு பில் ஜெனரேட் ஆகும் சரிங்களா. இந்த அச்சீடு ஆப்ஷன் கொடுக்காம தொடர்ந்து கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த கார்டு ஸ்கேன் பண்றதுக்கான ஆப்ஷனுக்கு போயிடும். உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் பில்லோட பிரிண்ட் வந்து வராது. அதனால இந்த ஸ்கிரீன் வரும்போது மட்டும் அச்சீடுன்றதை கரெக்டா பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமாட்டு தொடர்க பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரிண்ட் வரும் சரிங்களா. அதே இன்னொரு டவுட் சொல்லிடுறேன் நான். இந்த பிரிண்டிங்ல வந்து பில்ஸ் மட்டும் தான் ஜெனரேட் ஆகும். அந்த பர்టిక్యులர் பெனிஃபிஷியரியோட பில்ஸ் மட்டும் தான் ஜெனரேட் ஆகும். டோட்டல் ஸ்டாக் அவைலபிள் எவ்வளவு, எத்தனை பில் போட்டுருக்கீங்க அப்படின்ற அந்த கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மென்ட்லாம் பிரிண்ட் எடுக்க முடியாது சரிங்களா. அந்த பர்టిక్యులர் கன்சியூமர் யார் வந்திருக்காங்களோ அவங்களோட பில் மட்டும் தான் நம்ம ஜெனரேட் ஆகி பில்லை வந்து நம்ம எடுத்து கொடுக்க முடியும். உங்களோட ஸ்டாக் அவைலபிலிட்டியோ அல்லது எண்ட் ஆஃப் சேலோ வந்து நம்ம பிரிண்ட் எடுக்க முடியும் சரியா சார்.